يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم. மீலாது விழாவை நாம் கொண்டாடுகிறோம். இப்படி கொண்டாடுவதற்கு காரணம் என்ன? இறைவன் கொண்டாட சொன்னான், அதனால் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இறைவன் குர்ஆனிலே கூறினான், உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிற நிஅமத்தை எண்ணி பாருங்கள். இன்னொரு இடத்திலே கூறினான், வ அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், இறைவன் கூறுகிறான், உங்களுக்கு அவன் தந்திருக்கிற நிஅமத்தை எண்ணி பாருங்கள், மற்றவருக்கு எடுத்தும் கூறுங்கள். நாம் நிஅமத்தாக பெற்றிருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எண்ணி பார்க்க, மற்றவர்களுக்கு எடுத்து கூறத்தான் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆகவே இந்த விழா என்பது இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டது என்றில்லை. இறைவன் கொண்டாட சொன்னதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, இறைவன் கூறுகிறான், குல் பி ஃபத்லில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, மக்களுக்கு கூறுங்கள், இறைவனுடைய அருளும் அவனுடைய அருட்கொடையும் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஃபபி தாலிக ஃபல்யஃப்ரஹு, அவர்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த ரஹமத்தை எண்ணி பார்த்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தட்டும். இந்த வசனம் இப்படி சொல்லுது. அந்த ரஹமத்து என்ன அப்படின்ற குர்ஆனை நம்ம தேடி பார்த்தா இன்னொரு வசனம் விடை தருகிறது. வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களை நாம் அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்பி வைத்தோம். ஒரு வசனம் கூறுகிறது ரஹமத்து அருட்கொடை கிடைத்திருக்கிறது, அதை எண்ணி பார்த்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும். இன்னொரு வசனம் கூறுகிறது அந்த ரஹமத் அருட்கொடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்று. நமக்கு ரஹமத்தாக கிடைத்திருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எண்ணி பார்த்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்பதால் தான் இந்த விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சி வரும்பொழுது ஒரு வித்தியாசம் இருக்கணும். எல்லா நாளும் இருக்கிற மாதிரி இன்னைக்கு இருந்தா அப்ப மகிழ்ச்சிங்கிறதுக்கு அடையாளம் என்ன? ஒரு வீட்டுல நிக்காக நடக்குதுன்னு சொன்னா மற்ற வீட்டுல இல்லாத ஒரு தனித்துவம் அந்த வீட்டுல இருக்கும். மகிழ்ச்சி உள்ள வீடு, அதெல்லாம் சுத்தம் செய்வாங்க, அலங்கரிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. மகிழ்ச்சி உள்ள வீடு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எண்ணி பார்த்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற போது இன்னைக்கு நாம் வித்தியாசப்படுத்துகிறோம். நல்ல ஆடைகள் அணிகிறோம், அலங்கார மின் விளக்குகள், கொடிகளின் தோரணங்கள், இதுவெல்லாம் நாம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம் என்பதனுடைய அடையாளம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகவே இறைவன் சொன்னான் என்பதால் தான் இந்த விழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம்.